உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன் யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம்க்கான டெஸ்ட் நம்பர் 24 9th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி டாபிக்கான கொஸ்டின்ஸ் வந்துட்டு இன்னைக்கு சால்வ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 22ல வந்துட்டு சயின்ஸ் ஏரியாவில் வந்து 9th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் டாபிக் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதுக்கான கொஸ்டின் சால்வ் பண்ணியிருந்தோம். இப்போ ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிசம்பர் 21. நீங்கள் டிசம்பர் 21 எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோமோ எல்லா கொஸ்டின்ஸுமே வந்துட்டு ஒன்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டு போயிருங்க. எதனால சொல்றேன்னா நீங்க வந்துட்டு இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சிலபஸ்ல இருக்கிற எல்லா டாபிக்குமே வந்துட்டு கவர் ஆயிருச்சு. பிளஸ் வந்துட்டு ஸ்கூல் புக்ஸ்மே வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் வந்துட்டு நாங்க கலந்து தான் வந்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ் மட்டுமே நீங்க சால்வ் பண்ணிட்டு போனாலே போதும், நீங்க எக்ஸாம் வந்துட்டு பெஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் பண்ணிட்டு வரலாம். ஸோ வந்துட்டு எக்காரணத்தை கொண்டும் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணாமல் நீங்கள் எக்ஸாம்ஸ்குள்ளே போயிடாதீங்க. மேக்ஸிமம் இந்த நம்ம சேனலில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே வந்துட்டு இந்த டிஎன் யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்துட்டு நம்ம எத்தனை டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோமோ, எத்தனை டெஸ்ட் வந்துட்டு அதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோமோ, எல்லா டெஸ்ட்ல இருந்தும் வந்துட்டு எல்லா டெஸ்ட்டும் எல்லா கொஸ்டினுமே வந்துட்டு சால்வ் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இப்போ என்ன பார்க்கலாம்னா டெஸ்ட் நம்பர் 24 9th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்துட்டு இப்போ சால்வ் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட்லி மேட்ச்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணையை கண்டறிய அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்க 2 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா நேச்சுரலி அக்கரிங் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்போசிட்ல பாருங்க 26 எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு பாருங்க ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட் எலமெண்ட்ஸ் 92 எலமெண்ட்ஸ் வந்துட்டு ஆப்போசிட்ல வந்துட்டு வச்சிருக்காங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நேச்சுரலி அக்கரிங் எலமெண்ட்ஸ் இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்கள் எத்தனைனா 26 இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது வந்துட்டு ராங், 26 வராது. இதுக்கு எத்தனை வரும்னா 92 எலமெண்ட்ஸ் வந்துட்டு வரும். 92 தனிமங்கள் வந்துட்டு இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்களாக வந்துட்டு கருதப்படும். அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா பாயிண்ட் 2ல வந்துட்டு பாருங்க ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட் எலமெண்ட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு 26. ஸோ செயற்கை முறையில் உருவாக்கிய தனிமங்கள் எத்தனைனா 26 தனிமங்கள் வந்துட்டு செயற்கை முறையில் வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க. ஓவராலா வந்துட்டு பார்த்தோம்னா 118 தனிமங்கள் இருக்கு. 118 எலமெண்ட்ஸ் வந்துட்டு ஓவராலா வந்துட்டு தனிமவரிசை அட்டவணையில் வந்துட்டு இருக்குது. இது இல்லாமல் வந்துட்டு எலமெண்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம்னா எலமெண்ட்ஸை வந்துட்டு ஒரு 3 டைப்ஸாக வந்துட்டு பிரிக்கலாம். என்னென்னு பார்த்தோம்னா ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ், இன்னொன்று வந்துட்டு செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ். அடுத்து தேர்ட் ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெட்டலாய்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக வந்துட்டு இதை வந்துட்டு பிரிக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தோம்னா இது ரெண்டுமே வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நேச்சுரலி அக்கரிங் எலமெண்ட்ஸ் வந்துட்டு 92 எலமெண்ட்ஸ், ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட் எலமெண்ட்ஸ் வந்துட்டு 26 எலமெண்ட்ஸ். இது ரெண்டுமே வந்துட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்தனால இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி நன், எதுவும் இல்லை. என்ன கேட்டிருக்காங்கன்னா கரெக்ட்லி மேட்ச்டு பேர் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே வந்துட்டு தப்பாக தான் வந்துட்டு பொருந்தி இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி நன். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2 compounds of dash are used in our toothpaste as they strengthen our teeth அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழில் வந்துட்டு பாருங்க கீழ்கண்டவற்றுள் டேஷ் சேர்மங்கள் நம் பற்களை வலுப்படுத்த உதவும் பற்பசையில் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது டூத் பேஸ்ட்ல வந்துட்டு என்னென்ன காம்பவுண்ட்ஸ் வந்துட்டு சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு காம்பவுண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா அதாவது எலமெண்ட்ல இருந்து எலமெண்ட் அப்படின்றது ஒரு சிம்பிளர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுல இருந்து வந்துட்டு 2 or more சிம்பிள் சப்ஸ்டன்ஸை வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா அது ரெண்டும் அது மிக்ஸ் ஆயிருச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்னா காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுல காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது சேர்மங்கள். அப்ப சேர்மங்கள் என்னென்ன சேர்மங்கள் வந்து டூத் பேஸ்ட்ல வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க சிலிகான் கொடுத்துருக்காங்க. சிலிகான் வந்துட்டு டூத் பேஸ்ட்ல இருக்குமா அப்படின்னு கேட்டா இது வந்துட்டு தவறு, இது ராங் ஆன்சர். அடுத்து வந்துட்டு ஆப்ஷன் பி வந்து பாருங்க ஃப்ளோரின் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரின் வந்துட்டு இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ஃப்ளோரின் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட்ல வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளோரின் அப்படின்றது டூத் பேஸ்ட்ல யூஸ் பண்ற காம்பவுண்ட். ஓகே, அடுத்து இதுல பொட்டாசியம் கொடுத்துருக்காங்க, நைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. இந்த பொட்டாசியமும் நைட்ரஜனும் இது மட்டும் இல்லாம பொட்டாசியம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் இது மூணுமே வந்துட்டு என்னன்னு பார்த்தோம்னா பொட்டாசியம் நைட்ரஜன் பாஸ்பரஸ், நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் NPK அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது மூணுமே வந்துட்டு எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்ட் இன் ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு வராது. ஸோ இதுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஃப்ளோரின். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தமிழில் வந்துட்டு பாருங்க பற்பசையில் பயன்படுத்தப்படக்கூடிய சேர்மங்கள் எதுன்னு பார்த்தோம்னா ஃப்ளோரின். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3 டேஷ் காம்பவுண்ட்ஸ் ஆர் இமென்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இன் தி கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு எது வந்துட்டு எந்தெந்த சேர்மங்கள் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு பங்களிப்பு வந்துட்டு அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தமிழில் பாருங்க டேஷ் சேர்மங்கள் கணிப்பொறி துறையில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிலிகான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வந்துட்டு ஃப்ளோரின் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்துட்டு சல்ஃபர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி
பொட்டாசியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் டி பொட்டாசியம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம், ஆல்ரெடி ஃபெர்டிலைசர்ஸ்ன்னு பார்த்தோமா. பொட்டாசியம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம், ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து வந்துட்டு பாருங்க ஃப்ளோரின் அப்படின்றது எதுக்காக பார்த்தோம், டூத் பேஸ்ட்ல யூஸ் பண்ற சேர்மங்கள் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது ஃப்ளோரின் அப்படின்றது. இதுல கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றது எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ சிலிகான். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சிலிகான் தான் வந்துட்டு கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணக்கூடிய சேர்மங்கள். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு வச்சிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2. ஸ்டேட்மெண்ட் 1 வந்துட்டு பாருங்க சல்ஃபர் அட்ராக்டட் பை மேக்னெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்ல வந்துட்டு பாருங்க வாக்கியம் 1 சல்ஃபர் காந்தத்தால் ஈர்க்கப்படும், அதாவது காந்தத்தால் சல்ஃபர் வந்துட்டு ஈர்க்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க. இதுல அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க அயன் சல்ஃபைடு அட்ராக்டட் பை மேக்னெட். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரும்பு சல்ஃபைடு அயன் சல்ஃபைடு வந்துட்டு காந்தத்தால் ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க. இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு தப்பா தான் இருக்கு. எதனாலனா சல்ஃபர் வந்துட்டு மேக்னெட்டால் காந்தத்தால் வந்துட்டு ஈர்க்கப்படாது. ஸோ இது வந்துட்டு ராங் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி இரும்பு சல்ஃபைடு காந்தத்தால் ஈர்க்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா படாது. அப்போ இதுவுமே வந்துட்டு ராங் ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ராங்காக வச்சிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க, ஆப்ஷன் எதில் கொடுத்துருக்காங்கன்னா 1 and 2 ராங். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க, இதுலயும் வந்துட்டு 2 ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுல ஸ்டேட்மெண்ட் 1 வந்துட்டு பாருங்க பிளட் இஸ் மிக்சர் ஆஃப் வேரியஸ் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்ல வந்துட்டு பாருங்க வாக்கியம் 1 ரத்தம் பல்வேறு கூறுகளால் ஆன கலவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளட் இஸ் மிக்சர் ஆஃப் வேரியஸ் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எஸ் கரெக்ட் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிளட்ல என்னென்ன கலந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிளேட்லெட் செல்ஸ், ஆர்பிசி, WBC இது எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால என்ன சொல்றாங்கன்னா மிக்சர் ஆஃப் வேரியஸ் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் 2ல வந்துட்டு பாருங்க பிளட் இஸ் நாட் பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பியூர் சப்ஸ்டன்ஸ்னா ஒரு சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுல வந்துட்டு மிக்சர் ஆஃப் வேரியஸ் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி மேல் ஸ்டேட்மெண்ட்ல. அப்போ ஸோ வந்துட்டு இது என்னன்னா நாட் எ பியூர் சப்ஸ்டன்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா தமிழ்ல பாருங்க பிளட் இஸ் நாட் எ பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ரத்தம் ஒரு தூய பொருள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்துட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 1 and 2 கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6 வந்துட்டு பார்த்தோம்னா டேஷ் யூஸ்டு தி நேம் எலமெண்ட் ஃபார் எனி சப்ஸ்டன்ஸ் தட் cannot be broken down further into a simpler substance அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்ல வந்துட்டு பாருங்க எளிய பொருட்களாக பகுக்க முடியாத பொருட்களுக்கு தனிமங்கள் என பெயரிட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுல யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க டிண்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி ராபர்ட் பாயில், ஆப்ஷன் சி ப்ரௌனியன், ஆப்ஷன் டி வந்துட்டு நன், இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க ஆப்ஷன்ஸ். இதுல இந்த கொஸ்டின் எளிய பொருட்களாக பகுக்க முடியாத பொருட்களுக்கு தனிமங்கள் என பெயரிட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ராபர்ட் பாயில். யாருன்னா ராபர்ட் பாயில் தான் வந்துட்டு தனிமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டிருப்பாரு. எதுக்கு தனிமங்கள்னு வச்சிருக்காருன்னா எளிய பொருட்களாக பகுக்க முடியாத பொருட்களுக்கு தனிமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எலமெண்ட்ஸை வந்துட்டு உடைக்க புரோக்கன் பண்ண முடியாது. ஸோ இதை தான் வந்துட்டு அவர் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அடுத்து இதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி ராபர்ட் பாயில். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2. ஸ்டேட்மெண்ட் 1 வந்துட்டு பாருங்க மிக்சர் இஸ் தி கான்ஸ்டிடியூயன்ட் may be present in any proportion அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வாக்கியம் 1 தமிழ்ல வந்துட்டு பாருங்க கலவைகளின் பகுதி பொருட்கள் எந்த ஒரு விகிதாச்சாரத்திலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எஸ் கலவை அப்படின்னாலே என்ன மிக்சர்னா மெனி திங்ஸ் மெனி சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறத என்ன சொல்லுவோம் மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இங்கே எனி ப்ரொபோர்ஷனில் டிஃப்ரெண்ட் கான்ஸ்டியூன்ஸ் எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் ஆகிருக்கிறதா இந்த மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த ஆன்சர் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கு. அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பாருங்க காம்பவுண்ட் இஸ் தி கான்ஸ்டிடியூயன்ட் பிரசன்ட் இன் டெஃபினட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு பாருங்க சேர்மங்களின் பகுதி பொருட்கள் நிலையான விகிதத்திலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எஸ் இது வந்துட்டு மிக்சர் அப்படின்றப்ப டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ் மோர் சப்ஸ்டன்சஸ் வந்துட்டு மிக்ஸ் ஆகிருக்காது மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதுல காம்பவுண்ட் அப்படின்றது டெஃபினட் வந்துட்டு ப்ரொபோர்ஷனல் தான் வந்துட்டு இது மிக்ஸ் ஆகிருக்கும். அதை என்ன சொல்றோம்னா காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு கரெக்டாக தான் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 1 and 2 ஒன்லி. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 டேஷ் இன்வென்டர் ஆஃப் நியூட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டேஷ் என்பவர் நியூட்ரானை
கண்டறிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு ரூதர்ஃபோர்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வந்துட்டு பாருங்க ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்துட்டு டால்டன். ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீல்ஸ் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இன்வென்டர் ஆஃப் நியூட்ரான் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜேம்ஸ் சாட்விக். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஹேவ் டேஷ் புரோட்டான்ஸ் இன் தயர் நியூக்ளியை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் அணுவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஹைட்ரஜன் ஆட்டமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை புரோட்டான்களின் எண்ணிக்கை வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னா 1. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 10. கோல்டு ஆட்டம்ஸ் ஹேவ் டேஷ் புரோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க தங்கத்தின் அணுவில் டேஷ் புரோட்டான்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 79. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 11. லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோசன்ஸ் வாஸ் ப்ரொபோஸ்டு பை டேஷ் இன் 1804 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழில் பாருங்க பெருக்கல் விகித விதியானது 1804ஆம் ஆண்டில் டேஷ் என்பவரால் முன்மொழியப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க ஜெரிமியாஸ் ரிச்சர். ஆப்ஷன் பி வந்துட்டு ரூதர்ஃபோர்ட். ஆப்ஷன் சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜான் டால்டன். ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்க நீல்ஸ் போர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி ஜான் டால்டன். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதாவது லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோசன்ஸ் பெருக்கல் விகித விதியை வந்துட்டு சொன்னது யாருன்னா ஜான் டால்டன். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 12. The law of reciprocal proportions was proposed by dash in 1792 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்ல வந்து பாருங்க டேஷ் என்பவரால் தலைகீழ் விகித விதியை கண்டறிந்தார். அதாவது தலைகீழ் விகித விதியை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வச்சிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பாருங்க ஆப்ஷன் ஏ ஜெரிமியாஸ் ரிச்சர். ஆப்ஷன் பி ரூதர்ஃபோர்ட். ஆப்ஷன் சி ஜான் டால்டன். ஆப்ஷன் டி வந்துட்டு பாத்தீங்கன்னா நீல்ஸ் போர் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஆன்சர் தலைகீழ் விகித விதி அப்படின்னா ஜெரிமியாஸ் ரிச்சர். இயர் வந்துட்டு பார்த்துக்கோங்க 1792. இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல என்ன பார்த்தோம் மல்டிபிள் ப்ரொபோசன்ஸ் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பெருக்கல் விகித விதி. இதோட இயர் என்னன்னா 1804 1804ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இது யாருன்னா ஜான் டால்டன். இந்த 2 இதுவும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. டேஷ் ஆர் ஆட்டம்ஸ் ஆஃப் தி சேம் எலமெண்ட் விச் ஹேவ் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர் வந்துட்டு சேமா இருக்கும் பட் வந்துட்டு மாஸ் நம்பர் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஐசோபார். ஆப்ஷன் பி ஐசோடோப்ஸ். ஆப்ஷன் சி வேலன்சி. ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐசோடோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஐசோடோப்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கும் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர்ஸ் இருக்கும். தமிழில் வந்துட்டு பாருங்க ஒரே அணு எண் மற்றும் வெவ்வேறு நிறையன்களை கொண்ட ஒரே தனிமத்தின் அணுக்கள் டேஷ் எனப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐசோடோப். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 14. ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2. ஸ்டேட்மெண்ட் 1 வந்துட்டு பாருங்க யுரேனியம் 235 which is a source of nuclear reactor அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழில் வந்து பாருங்க வாக்கியம் 1 அணு உலை மூலம் வந்துட்டு பார்த்தோம்னா யுரேனியம் 235 அதாவது சோர்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா யுரேனியம் 235 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்ட். அடுத்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்க கோபால்ட் 60 which is used in radiotherapy அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் கோபால்ட் 60 அப்படின்றது கதிர்வீச்சு சிகிச்சையில் பயன்படுகிறது. கோபால்ட் 60 அப்படின்றது கதிர்வீச்சு சிகிச்சையில் பயன்படுகிறது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்துட்டு சரியாக தான் இருக்குது. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி பாருங்க 1 and 2 கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 15. ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட்லி மேட்ச்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 2 பேர் வந்துட்டு பாருங்க ஹைட்ரஜனுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆர்கன்ங்கிறது மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் அலோகம், ஆர்கன் வந்துட்டு உலோகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆர்கன் அப்படின்றது வந்துட்டு மெட்டல் அப்படின்னு கேட்டால் இது கிடையாது, மெட்டல் கிடையாது. இது வந்துட்டு ஒரு நோபல் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மந்த வாய்க்கல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் அப்படின்றது நான் மெட்டல். இது வந்துட்டு சரியாக தான் இருக்குது அலோகம். அப்போ சரியாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்வு செய்க. ஸ்டேட்மெண்ட் 1 பேர் 1 மட்டும்தான் சரியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 16.
சிம்பிள் ஆஃப் பெரிலியம் இஸ் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பெரிலியத்தின் குறியீடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். இதில் வந்துட்டு பாருங்க ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி, ஆப்ஷன் பி வந்துட்டு பிஇ, ஆப்ஷன் சி வந்துட்டு பிஆர், ஆப்ஷன் டி வந்துட்டு பி அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பெரிலியம் அப்படின்றது ஆப்ஷன் பி என்னன்னா பிஇ. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏல வந்துட்டு பாருங்க இந்த பி அப்படின்றது போரான், இதை எதாவது குறிக்கணும்னா போரான். அதே மாதிரி பிஆர்ன்றது புரோமின், புரோமின் வந்துட்டு குறிக்கும். அடுத்து பி அப்படின்றது வந்துட்டு பாஸ்பரஸ் வந்துட்டு குறிக்கும். கொஸ்டின் நம்பர் 17 கால்சியம் இஸ் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கால்சியம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நோபல் கேஸ் மந்த வாயுவா, நான் மெட்டல் அலோகமா, இல்லை வந்துட்டு மெட்டல் உலோகமா, இல்லை எதுவும் இல்லை இதில் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கால்சியம் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உலோகம், மெட்டல். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 18 எக்ஸாம்பிள் ஆஃப் மெட்டலாய்டு. மெட்டலாய்டோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உலோக போலிகளுக்கான உதாரணம் தருக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ போரான், ஆப்ஷன் பி வந்துட்டு ஆர்கான், ஆப்ஷன் சி வந்துட்டு கால்சியம், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க கால்சியம் அப்படின்றது இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல என்ன பார்த்தோம், மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா, அப்போ இது வந்துட்டு உலோகம், கால்சியம் அப்படின்றது உலோகம். ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்க நியான் கொடுத்துருக்காங்க. நியான் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோபல் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், மந்தவாயு. நியான் அப்படின்றது மந்தவாயு. ஸோ வந்துட்டு டி ஆப்ஷனும் வராது, சி ஆப்ஷனும் வராது. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கன். ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவுமே வந்துட்டு பாருங்க நோபல் கேஸில் தான் வரும், மந்த வாயுக்கள் லிஸ்ட்டில் தான் வரும். ஸோ வந்துட்டு ஆப்ஷன் பி ஆப்ஷனுமே வராது. ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க போரான். போரான் அப்படின்றது தான் மெட்டலாய்டு, உலோக போலி. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 19 ருபிடியம் இஸ் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ருபிடியம் என்பது டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ அல்கலி மெட்டல், கார உலோகங்கள். ஆப்ஷன் பி அல்கலைன் எர்த் மெட்டல், கார மண் உலோகங்கள். ஆப்ஷன் சி டிரான்சிஷன் மெட்டல்ஸ், இடைநிலை உலோகங்கள். ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா நன், இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்ட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதில் ருபிடியம் என்பது கார உலோகங்கள், அல்கலி மெட்டல். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 20 ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட்லி மேட்ச்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் சரியாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ரெண்டு பேர் வந்துட்டு கொடுத்துருக்காங்களா. இதில் வந்துட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் பேர் வந்துட்டு என்னன்னா சிலிக்கான் மெட்டலாய்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாஸ்பரஸ் வந்துட்டு மெட்டலாய்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுல வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு உலோக போலி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, சிலிக்கான் மெட்டலாய்டு, சிலிக்கான் வந்துட்டு மெட்டலாய்டு தான். ஸோ இது வந்துட்டு சரியா இருக்குது. என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியானது எது அப்படின்னு சொல்லிட்டு சரியாக, அதாவது கரெக்ட்லி மேட்ச்டு பேர் எது கேட்குறாங்க. இதில் பாஸ்பரஸ் வந்துட்டு பாருங்க மெட்டலாய்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது மெட்டலாய்டு கிடையாது. இது வந்து நான் மெட்டல் லிஸ்ட்டில் வரும். நான் மெட்டல் பாஸ்பரஸ் அப்படின்றது நான் மெட்டல் லிஸ்ட்டில் வரும். ஸோ வந்துட்டு இதில் வந்து செகண்ட் பேர் வந்துட்டு தவறாக இருக்குது, ஃபர்ஸ்ட் பேர் வந்துட்டு சரியானது. அப்போ சிலிக்கான் அப்படின்றது மெட்டலாய்டு. அப்போ ஆன்சர் வந்துட்டு பாருங்க ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 21 ஹூ ப்ரொபோஸ்ட் ஆக்டெட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 8 எலக்ட்ரான் விதியினை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க லூயிஸ், ஆப்ஷன் பி வந்துட்டு டிமிட்ரி மெண்ட்லீவ், ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க பிரான்சிஸ் பண்டி, ஆப்ஷன் டி வந்துட்டு பெஞ்சமின் பிராடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுல 8 எலக்ட்ரான் விதி அப்படின்றது லூயிஸ். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 22 மேட்ச் எலமெண்ட் நேம் அண்ட் அட்டாமிக் நம்பர், அதாவது தனிமங்களோட பெயர்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு இணையான அட்டாமிக் நம்பர் அதாவது அணு எண் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க ஹீலியமோட அணு எண் என்னன்னு பார்த்தோம்னா 2. ஹீலியமோட அணு எண் வந்துட்டு 2. ஸோ ஆப்ஷன் ஏக்கு வந்துட்டு என்ன ஆன்சர் வரும்னா 4 வரும். அப்போ 4 வந்துட்டு நமக்கு தெரிஞ்சதுன்னா என்னென்னலாம் வந்துட்டு நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ்ல பாருங்க. 4 எங்கே இருக்கு, ஃபர்ஸ்ட் ஏக்கு வந்துட்டு 4 எங்கே இருக்கு, சி ஆப்ஷன்ல இருக்கு அண்ட் டி ஆப்ஷன்ல இருக்கு, 2 ஆப்ஷன்ல இருக்கு. அப்போ இன்னொரு அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம போகலாம். ஆப்ஷன் பி வந்துட்டு பாருங்க செனான் அப்படின்றது இதோட அணு எண் என்னன்னு பார்த்தோம்னா 54. அப்போ 3 இருக்கு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் வரும் சிடியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா சி ஆப்ஷனில் இருக்கு. ஸோ சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்போ ஹீலியம் வந்துட்டு 2, செனான் வந்துட்டு 54. இது 2 தெரிஞ்சதுனாலே நம்ம வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு டக்குன்னு போட்டு அடுத்த கொஸ்டினுக்கு வந்துட்டு நம்ம மூவ் ஆயிடலாம். ரிமைனிங் இருக்கிறது வந்துட்டு பார்த்தோம்னா கிரிப்டானுக்கான அணு எண் என்னன்னு பார்த்தோம்னா 36. அடுத்து ரேடானோட அணு எண் வந்துட்டு 86, கிரிப்டானோட அணு எண் 36. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 4321. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்
Question number 23, statement 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா atomic number of carbon is 6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது கார்பனோட அணு எண் என்னன்னா 6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2 வந்துட்டு பாருங்க atomic number of oxygen is 6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்துட்டு சரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இது அந்த வாக்கியம் வந்துட்டு சரியானது. கார்பனோட அணு எண் வந்துட்டு 6 ஆகும். இது வந்துட்டு சரியா இருக்குது. அடுத்து ஸ்டேட்மெண்ட்ல ஆக்சிஜனோட அணு எண் வந்துட்டு 6ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க வந்துட்டு என்ன வரும்னா 8 வரும். ஆக்சிஜனோட அணு எண் வந்துட்டு 8. ஸோ வந்துட்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ராங்கா இருக்கு. அப்ப என்ன கேட்குறாங்க, ஆன்சர் எங்க இருக்குன்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரியானது. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 24, ஸ்டேட்மெண்ட் 1 வந்துட்டு பாருங்க ஆக்சிஜன் மாலிக்யூல் இஸ் ஃபார்ம்டு பை 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2 வந்துட்டு பாருங்க நைட்ரஜன் மாலிக்யூல் இஸ் ஃபார்ம்டு பை 2 நைட்ரஜன் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இதை எதை சொல்றாங்கன்னா O2 N2 இதை மீன் பண்றாங்க. ஸோ தமிழ்லையும் பார்த்துருங்க. வாக்கியம் 1 வந்துட்டு 2 ஆக்சிஜன் அணுக்கள் இணைந்து ஆக்சிஜன் மூலக்கூறினை உருவாக்குகிறது. அடுத்து வந்துட்டு வாக்கியம் 2 வந்துட்டு 2 நைட்ரஜன் அணுக்கள் இணைந்து நைட்ரஜன் மூலக்கூறு உருவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரியானது. 1 and 2 கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 25, who proposed the law of periodicity அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆவர்த்தன அட்டவணையை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ வந்துட்டு கோசல் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி லூயிஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி டிமிட்ரி மேண்ட்லீவ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இதுல ஆவர்த்தன அட்டவணையை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டிமிட்ரி மேண்ட்லீவ். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 26, in 1923 Dash found through his X-ray crystallographic studies that some of the iconic compounds show covalent character அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழில் வந்து பாருங்க 1923 அதாவது 1923ஆம் ஆண்டு டேஸ் என்பவர் எக்ஸ் கதிர் படிக நிறமானி ஆய்வுகளின் அடிப்படையில் ஒரு சில அயனிச் சேர்மங்கள் சக பிணைப்பு சேர்மங்களின் பண்புகளை பெற்றிருப்பதை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க லூயிஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி பஜான், ஆப்ஷன் சி வந்துட்டு கோசல், ஆப்ஷன் டி டிமிட்ரி மேண்ட்லீவ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி ஃபஜான்ஸ். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 27, the word acid is derived from dash name acidus which means sour taste அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல ஆசிட் அமிலம் என்ற சொல்லானது அசிடஸ் என்ற டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ கிரேக்கம், ஆப்ஷன் பி அரேபிக், ஆப்ஷன் சி லாட்டின், ஆப்ஷன் டி வந்துட்டு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா லாட்டின். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 28, டேஸ் proposed a theory on acids and bases அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழில் வந்துட்டு பாருங்க அமிலங்கள் மற்றும் காரங்கள் பற்றிய கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? அமிலங்கள் மற்றும் காரங்கள் பற்றிய கொள்கையை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ கோசல் மற்றும் லூயிஸ், ஆப்ஷன் பி ஸ்வான்டோ அர்ஹீனியஸ், ஆப்ஷன் சி டிமிட்ரி மெண்ட்லீவ், ஆப்ஷன் டி வந்துட்டு ஃபஜான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்வான்டி அரேனியஸ். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். டேஸ் proposed a theory on acids and bases அப்படின்னா ஆப்ஷன் பி ஸ்வான்டி அரேனியஸ். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 29, which acid present in apple அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்பிளில் உள்ள அமிலம் எதுன்னு பார்த்தோம்னா ஆக்சாலிக் ஆசிட் ஆப்ஷன் ஏல வச்சிருக்காங்க. ஆப்ஷன் பியில் அஸ்கார்பிக் ஆசிட், ஆப்ஷன் சி மேலிக் ஆசிட், ஆப்ஷன் டி வந்துட்டு ஃபார்மிக் ஆசிட்னு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்பிளில் உள்ள அமிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி மாலிக் அமிலம், மேலிக் ஆசிட் is present in apple. Next question, question number 30, molecular formula of acetic acid. அசிட்டிக் அமிலத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க CH3COOH, ஆப்ஷன் பி HCOOH, ஆப்ஷன் சி HNO3, ஆப்ஷன் டி வந்துட்டு H3PO4 அப்படின்ட்டு 4 ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அசிட்டிக் அமிலத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தோம்னா CH3COOH. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 31,
டேனிக் ஆசிட் பிரசன்ட் இன் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டேனிக் அமிலம் டேஸில் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ கர்டு தயிர், ஆப்ஷன் பி டீ தேநீர், ஆப்ஷன் சி கிரேப் திராட்சை, ஆப்ஷன் டி லெமன் எலுமிச்சை அப்படின்ட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டேனிக் ஆசிட் எதில் இருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி டீ தேநீர், ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 32 ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் டேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எதில் இருக்குன்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க ஸ்டிங் ஆஃப் ஆண்ட் எறும்பின் கொடுக்கு, ஆப்ஷன் பி வந்துட்டு ஸ்டிங் ஆஃப் பி தேனீயின் கொடுக்கு, ஆப்ஷன் சி வந்துட்டு ஸ்டொமக் ஜூஸ் வயிற்றில் சுரக்கும் அமிலம், ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்க வினிகர். 4 ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் டேஸ் அப்படின்னா வயிற்றில் சுரக்கும் அமிலம் ஆகும். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 33 statement 1 all acids essentially contain one or more hydrogens அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சரியா இருக்கான்னு பார்த்தோம்னா தமிழில் வந்துட்டு பாருங்க வாக்கியம் 1 அனைத்து அமிலங்களுக்கு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவை, அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை கொண்டவைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியானது. வாக்கியம் 2 பாருங்க ஹைட்ரஜன் உள்ள அனைத்து பொருள்களும் அமிலங்கள் ஆகும் அப்படின்ட்டு கொடுத்தாங்க. ஹைட்ரஜன் உள்ள அனைத்து பொருள்களும் அமிலங்கள் ஆகும் அப்படின்னா இது வந்துட்டு தவறானது. ஆல் ஹைட்ரஜன் கண்டெய்னிங் சப்ஸ்டன்ஸ் ஆர் ஆசிட்ஸ் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சரியானது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 34 டேஸ் ஆசிட் இஸ் நோன் அஸ் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் வேதிப்பொருள்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், ஆப்ஷன் பி நைட்ரிக் அமிலம், ஆப்ஷன் சி சிட்ரிக் அமிலம், ஆப்ஷன் டி சல்ஃபியூரிக் அமிலம். வேதிப்பொருள்களின் அரசன் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் யாருன்னா ஆப்ஷன் டி சல்ஃபியூரிக் அமிலம். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 35 statement 1 all alkalis are bases அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 வந்துட்டு பாருங்க not all bases are alkalis அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வாக்கியம் 1 பாருங்க அனைத்து எரிகாரங்களும் காரங்கள் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா இருக்குது. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சரியானது. அடுத்து வாக்கியம் 2 செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்க not all bases are alkalis அனைத்து காரங்களும் எரிகாரங்கள் அல்ல. ஸோ இதுவும் வந்துட்டு சரியா இருக்குது. ஆப்ஷன் கொஸ்டின் இதுக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டும் வந்து சரியா இருக்குது. இதுக்கான ஆப்ஷன் வந்து பாருங்க ஆப்ஷன் சி 1 and 2 கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 36 டேஸ் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் கிரீஸ் ஸ்டெயின்ஸ் ஃப்ரம் கிளாத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை நீக்குவதற்கு டேஸ் பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க சோடியம் ஹைட்ராக்சைடு, ஆப்ஷன் பி வந்துட்டு கால்சியம் ஹைட்ராக்சைடு, ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, ஆப்ஷன் டி அமோனியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஆப்ஷன் டி அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 37 டேஸ் இஸ் யூஸ்டு ஃபார் பிளாஸ்டரிங் போன். டேஸ் முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ CaO2, ஆப்ஷன் பி NaHCO3, ஆப்ஷன் சி Na2CO3, ஆப்ஷன் டி வந்து பாருங்க CaSO4 into half H2O அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பிளாஸ்டரிங் போன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி CaSO4 half H2O. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 38 டேஸ் இஸ் யூஸ்டு இன் சாஃபனிங் ஹார்ட் வாட்டர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் கடல் நீரை மென்னீராக்க பயன்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ பாருங்க சோடியம் குளோரைடு, ஆப்ஷன் பி வந்துட்டு பாருங்க சோடியம் கார்பனேட், ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க சோடியம் தயோசல்ஃபைட், ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்க சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க 4 ஆப்ஷன்ஸ். இதில் கடல் நீரை மென்னீராக்க பயன்படுவது எதுனா சோடியம் கார்பனேட். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 39 dash is used as medicine for stomach disorder அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதில் சோடியம் ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க தமிழ் பாருங்க வயிற்று கோளாறுக்கு மருந்தாக பயன்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ சோடியம் ஹைட்ராக்சைடு, ஆப்ஷன் பி கால்சியம் ஹைட்ராக்சைடு, ஆப்ஷன் சி மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, ஆப்ஷன் டி சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வயிற்று கோளாறுக்கு மருந்தாக பயன்படுவது எதுன்னு பார்த்தோம்னா மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் Question number 40 dash is used for cleaning and refining gold அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் தங்கத்தை சுத்தம் செய்யவும் சுத்திகரிக்கவும் பயன்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க சோடியம் ஹைட்ராக்சைடு, ஆப்ஷன் பி ஃபினாப்தலின், ஆப்ஷன் சி அக்வாரிஜியா, ஆப்ஷன் டி நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழில் வந்துட்டு பாருங்க சோடியம் ஹைட்ராக்சைடு, ஃபினாப்தலின், ராஜ திராவகம்,
ஆப்ஷன் டி வந்துட்டு எதுவும் இல்லை அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் டேஸ் இஸ் யூஸ்டு ஃபார் கிளீனிங் அண்ட் ரீஃபைனிங் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி அக்வாரிஜியா, ராஜத்ராவகம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 41. In 1985, Dash discovered fullerenes, a new form of carbon in which the atoms arranged in soccer ball shapes அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் தமிழில் வந்துட்டு பாருங்க, டேஷ் என்பவர் 1955 கால்பந்து வடிவில் கார்பன் அணுக்களால் அமைய பெற்ற புல்லரின் என்ற கரிம பந்தை கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ பெஞ்சமின் ஃப்ராடி, ஆப்ஷன் பி பிரான்சிஸ் பண்டி, ஆப்ஷன் சி ரிச்சர்ட் ஸ்மாலி, ஆப்ஷன் டி ஸ்மித்சன் டென்னன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி ரிச்சர்ட் ஸ்மாலி, ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 42. Statement 1, Statement 2. Statement 1 வந்துட்டு பாருங்க, diamond is hard, heavy and transparent அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க. வைரம் கடினமானது, அடர்த்தியானது, ஒளிப்புகும் தன்மை உடையது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எஸ், டைமண்ட் வந்துட்டு ஹார்டாக தான் இருக்கும், ஹெவியாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் ஒளி புகும் தன்மை கொண்டது. எஸ், இதுவும் வந்துட்டு கரெக்ட் தான். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்துட்டு இது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சரியானது. அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2 வந்துட்டு பாருங்க, கிராஃபைட் இஸ் சாஃப்ட், ஸ்லிப்பரி டு டச் அண்ட் ஒபேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கிராஃபைட் மிருதுவானது, தொடுவதற்கு வளவளப்பானது, ஒளி புகாத்தன்மை உடையது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 வந்துட்டு சரியாக தான் இருக்குது. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானது. இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா 1 மற்றும் 2 சரியானது. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 43. Statement 1. கிராஃபின். இதில் வந்து பாருங்க 2 ஸ்டேட்மெண்ட்லையுமே வந்துட்டு 2 ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1ல பாருங்க கிராஃபின் அப்படின்றது ஏ ஆப்ஷனில் வந்துட்டு என்ன வச்சிருக்காங்கன்னா கனி ஹோம் ஷேப்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இது வந்துட்டு சரியானதுன்னா எஸ், இது வந்துட்டு சரியானது. அடுத்து பி ஆப்ஷன் வந்துட்டு பாருங்க, லைட்டஸ்ட் மெட்டீரியல் நோன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கிராஃபின் அப்படின்றது லைட்டஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு கேட்டோம்னா எஸ், இதுவும் வந்துட்டு சரியானது தான். உலகிலேயே மிகவும் லேசான சேர்மம், இதுவும் சரியானது. கிராஃபின் அப்படின்றது தேன்கூட்டை போன்ற வடிவம் உடையது. இந்த 2 ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு சரியானது. அடுத்து வாக்கியம் 2 வாங்க. ஸ்டேட்மெண்ட் 2 சி ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 to 300 times stronger than steel அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எஸ், எக்ஸாக்ட்லி. எஃகு இரும்பை காட்டிலும் 100 முதல் 300 மடங்கு வலிமையானது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து சரியானது. அடுத்த ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்க, பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அட் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அறை வெப்பநிலையில் இது ஒரு மிகச்சிறந்த வெப்ப கடத்தியாகும். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரியானது தான். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட்ல 4 ஆப்ஷன்ஸ், இந்த 4 ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு சரியா இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 2 ஸ்டேட்மெண்ட் 1 மற்றும் 2 சரியானது. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 44. ஹூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்ட்டு பார்த்தோம்னா நவீன கரிம வேதியியலின் தந்தை யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ பிரான்சிஸ் பண்டி, ஆப்ஷன் பி ஃப்ரெட்ரிக் ஹோலர், ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க ரிச்சர்ட் ஸ்மாலி, ஆப்ஷன் டி பெஞ்சமின் ஃப்ராடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தோம்னா ஃப்ரெட்ரிக் ஹோலர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 45. Statement 1 and Statement 2 கொடுத்துருக்காங்க. Statement 1 பாருங்க, burning PVC releases dioxins அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. தமிழில் பாருங்க, PVC நெகிழி எரிப்பதன் மூலம் டயாக்சின்கள் வெளியிடப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா இருக்குது. எஸ், டயாக்சின்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணப்படுது. அடுத்து வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் 2ல வந்துட்டு பாருங்க, கேட்மியம் அண்ட் லெட் ஆர் ஆடட் டு பிவிசியில் வந்துட்டு ஆட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தமிழில் பாருங்க, பிவிசியுடன் கேட்மியம் மற்றும் காரியம் சேர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு சரியா தான் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் 2மே வந்துட்டு சரியா தான் இருக்கு. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு கரெக்ட். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 and 2 கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 46. Find out the correctly matched pair அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. என்னன்னு பார்த்தோம்னா 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேர் பாருங்க PVC, அதோட ரெசின் கோட் என்னன்னா 6 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து PC per ABC, ரெசின் கோட் வந்துட்டு 7 கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் பேர் வந்துட்டு சரியானது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் B 2 only. ஆப்ஷன் B is the correct answer.
Question number 47. Our nails grow dash nanometer each second அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தமிழ்ல வந்து பாருங்க, ஒரு வினாடியில் நமது நகம் எத்தனை நேனோமீட்டர் வளர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30 நேனோமீட்டர் அப்படின்னு கேட்டோம்னா இது தவறானது. ஆப்ஷன் பி வந்து பாருங்க 0.2 நேனோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, இதுவும் வந்துட்டு தவறானது. அடுத்து சி வந்துட்டு பாருங்க 2 நேனோமீட்டர் கொடுத்துருக்காங்க, இது தவறானது. ஆப்ஷன் டி வந்துட்டு பாருங்க 1 நேனோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க, இது வந்துட்டு சரியா இருக்கு. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 48. The diameter of one hydrogen atom is around dash அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஹைட்ரஜன் அணுவின் விட்டம் டேஷ் நேனோமீட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு 9 நேனோமீட்டர், ஆப்ஷன் பி 13 நேனோமீட்டர், ஆப்ஷன் சி 2 நேனோமீட்டர், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0.2 நேனோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி 0.2 nanometer. Option D is the correct answer. Question number 49. Find out the incorrect one. இதில் பாருங்க தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க செம், ஆப்ஷன் பி டெம், ஆப்ஷன் சி வந்துட்டு ஏஎஃப்எம். இதோட அப்ரிவேஷன் வந்துட்டு பார்த்தோம்னா செம் வந்துட்டு ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இது வந்துட்டு சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வருடி எலக்ட்ரான் நுண்ணோக்கி சரியானது, இந்த பேர் வந்துட்டு சரியா இருக்குது. அடுத்து செகண்ட் வந்துட்டு பாருங்க டிஇஎம் பார்த்தோம்னா டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், இது வந்துட்டு சரியானது. அடுத்து வந்துட்டு பாருங்க ஏஎஃப்எம் அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப், இதுவும் வந்துட்டு சரியாக தான் இருக்குது. தமிழில் வந்துட்டு பாருங்கள் எஸ்சிஎம் வந்துட்டு வருடி எலக்ட்ரான் நுண்ணோக்கி, டிஇஎம் வந்துட்டு ஊடுருவு எலக்ட்ரான் நுண்ணோக்கி, ஏஎஃப்எம் வந்துட்டு அணு விசை நுண்ணோக்கி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது மூணுமே வந்துட்டு சரியாக இருக்குது. ஸோ அதனால் தவறானது எது, தவறானதை வெளிக்கொணர்க்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடுத்து டி ஆப்ஷனில் வந்து பாருங்கள் நன் ஆஃப் தி எபோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, மேற்கண்ட எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி எபோ. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 50. குளோரோஃபார்ம். குளோரோஃபார்ம் இதில் வந்துட்டு தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு பாருங்க volatile liquid, ஆப்ஷன் 2 வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு செகண்ட் பாயிண்ட் பாருங்க மாலிகுலார் ஃபார்முலா வந்துட்டு C2H5O C2H5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் குளோரோஃபார்ம் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எளிதில் ஆவியாகும் திரவம், இது வந்துட்டு சரியானது. தவறானது எதுன்னு பார்த்தோம்னா மூலக்கூறு வாய்ப்பாடு வந்துட்டு தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க, தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 2 only. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 51. 1 நேனோமீட்டர் இஸ், ஒரு நேனோமீட்டர் என்பது டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க 10⁻⁻9 மீட்டர், ஆப்ஷன் பி 10⁻⁻8 மீட்டர், ஆப்ஷன் சி 10⁻⁻6 மீட்டர், ஆப்ஷன் டி 10⁻⁻9 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி 10⁻⁻9 மீட்டர். ஒரு நேனோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻9 மீட்டர். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், Question number 52. The antibiotic penicillin is obtained from dash அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பெனிசிலின் எனப்படும் எதிர் நுண்ணுயிரி டேஷிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ பிளான்ட், தாவரங்கள்லேருந்து பெறப்படுதானா இது தவறு. ஆப்ஷன் பி மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணுயிரிகள், இது வந்துட்டு சரியானது. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி வந்து பாருங்க அனிமல் அப்ளைடு கெமிஸ்ட்ரி, இதுவும் தவறானது. ஆப்ஷன் டி சன்லைட், இதுவும் வந்துட்டு தவறானது. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி மைக்ரோ ஆர்கானிசம். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 53. 1% solution of iodoform is dash அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு 1% iodoform dash ஆக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஆன்டிபைரட்டிக் எதிர் நுண்ணுயிரி, ஆன்டி மலேரியல், ஆன்டிசெப்டிக் அண்ட் ஆன்டாசிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் சி ஆன்டிசெப்டிக் புரை தடுப்பான். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 54. The cathode of an electrochemical reaction involves dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு மின் வேதிக்கலத்தில் எதிர்மின்வாயில் டேஷ் நிகழும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க ஆக்சிடேஷன், ஆக்சிஜன் ஏற்றம். இதில் வந்துட்டு ரிடக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒடுக்கம். அடுத்து நியூட்ரலைசேஷன் வந்துட்டு நடுநிலையாக்கல். அடுத்து பாருங்க கேட்டினேஷன் சங்கிலி இணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. இதில் ஒரு மின் வேதிக்கலத்தில் எதிர்மின்வாயில் டேஷ் நிகழும் அப்படின்னா ஒடுக்கம் நிகழும், ரிடக்ஷன். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Question number 55. The age of dead animal can be determined by using an isotope of dash அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இறந்த விலங்குகளின் வயதை தீர்மானிக்க டேஷ் ஐசோடோப்பை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க கார்பன்,
ஆப்ஷன் பி அயோடின், ஆப்ஷன் சி பாஸ்பரஸ், ஆப்ஷன் டி ஆக்சிஜன். ஆக்சிஜன் வருமானம் கண்டிப்பாக வந்துட்டு வராது. ஆப்ஷன் சி வந்துட்டு பாருங்க பாஸ்பரஸ், இதுவும் வந்துட்டு கண்டிப்பாக வராது. ஆப்ஷன் பி வந்துட்டு பாருங்க அயோடின், இதுக்கு வாய்ப்பே இல்லை அயோடின் வர்றதுக்கு. ஆப்ஷன் ஏ வந்துட்டு கார்பன். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் நம்பர் 56. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டஸ் நாட் கண்டெயின் நேச்சுரல் டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பின்வருவனவற்றுள் எது இயற்கை சாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இயற்கை சாயம்னா கலர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கிறது. எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க பொட்டேட்டோ, ஆப்ஷன் பி பீட்ரூட், ஆப்ஷன் சி வந்துட்டு கேரட், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டர்மரிக் மஞ்சள். இது வந்துட்டு மஞ்சள் நிறமுடையது. கேரட் வந்துட்டு ஆரஞ்சு நிறமுடையது. இது பீட்ரூட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்துட்டு ரெட் கலரில் வந்துட்டு இருக்கும். ஸோ இயற்கை சாயம் இது மூணுலேயுமே வந்துட்டு இருக்குது. இயற்கை சாயம் எதில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பொட்டேட்டோ. ஆப்ஷன் ஏ பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 57. திஸ் டைப் ஆஃப் ஃபுட் ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் டெஃபிஷியன்சி டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டேஸ் வகை உணவுகள் குறைபாட்டு நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு கார்போஹைட்ரேட் வந்துட்டு கிடையாது, வாய்ப்பில்லை. அடுத்து வந்துட்டு ஆப்ஷன் பி விட்டமின்ஸு, ஆப்ஷன் சி வந்துட்டு ப்ரோட்டீன்ஸு, ஆப்ஷன் டி ஃபேட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டெஃபிஷியன்சி டிசீஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அடுத்து ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு இதுவும் வந்துட்டு கிடையாது. வைட்டமின்கள் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உணவு குறைபாட்டு நோய்கள்லேருந்து நம்ம பாதுகாக்கக்கூடியது. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 58. ரேடியோ கெமிஸ்ட்ரி டீல்ஸ் வித் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் கதிரியக்கவியலுடன் தொடர்பு உள்ளது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆக்சிடென்ட்ஸ். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி வந்துட்டு பேட்டரிஸ், ஆப்ஷன் சி ஐசோடோப்ஸ், ஆப்ஷன் டி வந்துட்டு நேனோ பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ரேடியோ கெமிஸ்ட்ரியோட டீல் பண்ணுறது எதுனா ஆப்ஷன் சி ஐசோடோப்ஸ். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 59. த குரூப் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கலர் ஆஃப் என் ஆர்கானிக் காம்பவுண்ட் இஸ். ஆர்கானிக் காம்பவுண்டோட கலருக்கு வந்துட்டு என்ன காரணம்னா ஒரு கரிம சேர்மத்தின் நிறத்திற்கு காரணமான குழுக்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஐசோடோப்புகள், ஆப்ஷன் பி ஆக்சோக்ரோம், ஆப்ஷன் சி வந்துட்டு குரோமோஜன், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரோமோபோர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி குரோமோபோர். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 60. குளோரினேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. குளோரினேற்றப்பட்ட ஹைட்ரோகார்பன்கள் டேஸ் ஆக பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஃபெர்டிலைசர்ஸ் கண்டிப்பாக வராது. ஆப்ஷன் பி பெஸ்டிசைட்ஸ், ஆப்ஷன் சி வந்துட்டு ஃபுட் கலரன்ஸ், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் உணவு பதப்படுத்திகள், அடுத்து ஃபுட் கலரன்ஸ் உணவு நிரம்பிகள், அடுத்து வந்துட்டு பூச்சிக்கொல்லிகள். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா பெஸ்டிசைட்ஸ். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா சயின்ஸ் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 61 to 70 வரலாம் வந்துட்டு தமிழ் கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த தமிழ் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் வந்துட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் நம்பர் 61. பூட்கையில்லோன் யாக்கை போல எனும் அடியுடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க கணியன் பூங்குன்றனார், ஆப்ஷன் பி ஆலத்தூர் கிழார், ஆப்ஷன் சி திருவள்ளுவர், ஆப்ஷன் டி தொல்காப்பியர். பூட்கையில்லோன் யாக்கை போல அப்படின்னா ஆப்ஷன் பி ஆலத்தூர் கிழார். அதோட தொடர்புடையவர் யாருன்னா ஆலத்தூர் கிழார். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 62. தஞ்சாவூர் உலக தமிழ் மாநாடு நடந்த ஆண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆண்டு வந்துட்டு பாருங்க ஆப்ஷன் ஏ 1981, 1981, 1987, 1989, 1995 ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1995. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 63. சாப்பியன்ஸ் எனும் சொல்லின் பொருள் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அறிவில்லாதவன், ஆப்ஷன் பி சான்றோன், ஆப்ஷன் சி பூட்கையில்லோன், ஆப்ஷன் டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிந்தனையற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சாப்பியன்ஸ் எனும் சொல்லின் பொருள் வந்து சான்றோன். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 64. அனைவரும் எனும் சொல்லின் இலக்கண குறிப்பறிக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதில் ஏ வந்துட்டு பாருங்க உண்மை தொகை, ஆப்ஷன் பி வந்துட்டு பாருங்க ஊமை தொகை, ஆப்ஷன் சி எண்ணும்மை, ஆப்ஷன் டி முற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அனைவரும் அப்படின்றது முற்றுமை. ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 65. கல்யாண சுந்தரம் டேஸ் என்ற பெயரில் கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு செய்து வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாருங்க வாணிதாசன், ஆப்ஷன் பி சுப்புரத்தினதாசன், ஆப்ஷன் சி வண்ணதாசன், ஆப்ஷன் டி கண்ணதாசன் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல கல்யாண சுந்தரம் என்ற பெயரில் கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு செய்தவர், டேஸ் என்ற பெயரில் கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு செய்பவர் யாருன்னா வண்ணதாசன். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.
கொஸ்டின் நம்பர் 66 எட்டுத்தொகை நூலினை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க, ஆப்ஷன் ஏ குறுந்தொகை, ஆப்ஷன் பி திருமுருகாற்றுப்படை, ஆப்ஷன் சி சிறுவானாற்றுப்படை, ஆப்ஷன் டி மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க, எட்டுத்தொகை நூல்கள் எதுனா குறுந்தொகை, ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். மீதி இருக்கிற 3மே வந்துட்டு 10 பாட்டு நூல்கள், திருமுருகாற்றுப்படை, மதுரை காஞ்சி அண்டு சிறுபானாற்றுப்படை, இது 3மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 பாட்டு நூலினை சார்ந்தது. 8 தொகை நூல்கள் மீதி இருக்கிறதெல்லாம் என்னன்னா நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், ஐங்குறுநூறு, கலித்தொகை அண்டு அகநானூறு, புறநானூறு, இது எல்லாத்தையுமே வந்து என்ன சொல்லுவோம்னா 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்துக்கோங்க. 8 தொகை நூல்கள் என்னென்னா 10 பாட்டு நூல்கள் என்னென்னன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுலேருந்து கொஸ்டினபிள் ஏரியா, இதுலேருந்து கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 67 பாலைப்புறா நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ கல்யாண்ஜி, ஆப்ஷன் பி சு சமுத்திரம், ஆப்ஷன் சி வந்து நா பிச்சமூர்த்தி, ஆப்ஷன் டி வாணிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாலைப்புறா நூலின் ஆசிரியர் யாருன்னா ஆப்ஷன் பி சு சமுத்திரம் அப்படின்றவர் இதோட ஆசிரியர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 68 பர்சனாலிட்டி எனும் சொல்லின் பொருள் அறிக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பர்சனாலிட்டி அப்படின்ற சொல்லோட பொருள் என்னன்னா ஆப்ஷன் ஏ வந்து பாருங்க மனிதம், மனிதநேயம், ஆளுமை, சுயநலம் அப்படின்ட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பர்சனாலிட்டினா ஆளுமை, ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 69 இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தற்று அற்றுன்னு வந்துருக்குங்களா? ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இக்குறளில் பயின்று வரும் அணி யாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பாருங்க, ஆப்ஷனில் பாருங்க, ஆப்ஷன் ஏ ஓமை அணி, ஆப்ஷன் பி உருவக அணி, ஆப்ஷன் சி வஞ்ச புகழ்ச்சி அணி, ஆப்ஷன் டி பின்வரும் நிலை அணி. இந்த அணி பார்க்கும்போது ரொம்ப கவனமாக வந்துட்டு பார்க்கணும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அற்று வந்துட்டு வெளிப்படையாக வந்திருந்தாலே வந்துட்டு இது எந்த அணியை சார்ந்ததுன்னா ஓமை அணியை சார்ந்தது. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அற்று மட்டும் இல்லை, போல அப்படின்றதும் வந்துட்டு வெளிப்படையாக வந்துருந்துச்சுன்னா இதுக்கு வந்துட்டு என்ன ஆன்சர் வரும்னா ஓமை அணி தான் வரும். ஸோ வந்துட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 70 துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை இக்குறளில் பயின்று வரும் அணி யாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ பொருள் பின்வரும் நிலையணி, ஆப்ஷன் பி சொல் பின்வரும் நிலையணி, ஆப்ஷன் சி வந்துட்டு சொற்பொருள் பின்வரும் நிலையணி, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல் பின்வரும் நிலையணி, ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ தமிழ் அண்ட் சயின்ஸ் வந்துட்டு பார்த்தாச்சு. இது எல்லா கொஸ்டின்ஸுமே வந்துட்டு நீங்கள் ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாமல் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு சால்வ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் போகும்போது வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு உங்களுக்கு எலிமினேஷனுக்காகவாச்சும் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்துட்டு எந்த ஒரு பார்ட்டுமே வந்துட்டு விட்டுறாதீங்க. நம்ம சேனலில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே வந்துட்டு சால்வ் பண்ணிட்டு போங்க. எக்ஸாம் முன்னாடிக்குள்ளே டிசம்பர் 21 வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிட்டு போயிருங்க. ஆப்டிடியூடுமே வந்துட்டு உங்களுக்கான எல்லா சைக்காலஜி பார்ட்லேருந்துமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு கொடுத்தாச்சு. ஸோ எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து வந்துட்டு நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான, அதாவது 9th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கான வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.